அர்ச்சனை செய்யும் போது தேங்காய் சரிசமமா உடையவில்லை என்றால் அதில் இவ்வளவு அர்த்தம் இருக்கா? இது நாள் வரை தெரியலையே. நீங்கள் முருகருக்கோ அல்லது மற்ற கடவுளுக்கோ வேண்டுதல் வைத்தீர்கள் என்றால் அது நிறைவேறியதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று தேங்காயை உடைப்பீர்கள். ஆனால் அது ஒரு பக்கமாக மட்டும் உடைந்தது அல்லது வெறுமனே பிளந்தது என்றால் உடனே உங்கள் மனதில் ஒரு பீதியும் குழப்பமும் வந்திருக்கலாம். என்ன தவறு நடந்தது? கடவுள் கோபமா? வேண்டுதல் ஏற்கப்படவில்லையா என்பது பலருக்கும் தோன்றும். இந்த எண்ணங்களை இன்று நாம் உளவியல், ஆன்மீகம், சடங்கியல் மூன்றின் கோணத்தில் பார்ப்போம். பக்தி, விரதம், வேண்டுதல் இவை அனைத்தும் தேங்காய் உடைக்கும் அந்த ஒரு கணத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நாம் இறைவனிடம் விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் உடலையும் உள்ளத்தையும் ஒரு நிலையில் வைத்து அந்த தேங்காயை உடைக்கிறோம். அதில் தோல், நார், கருப்பு, முடி, வெண்மை இவை எல்லாமே நம்மையே பிரதிபலிக்கின்றன. நம்முடைய உள்ளத்தை முழுமையாக தந்துவிட்டோம் என்ற அடையாளமே சரியாக இருபுறமும் உடையும் ஒரு தேங்காயாக கருதப்படுகிறது. தவறான வழியில், தவறான எண்ணத்துடன் அல்லது குற்ற உணர்வுடன் ஒரு பிரார்த்தனை செய்தால் அது நம் மனசாட்சியில் பதிந்திருக்கும். அதனால்தான் நாம் அந்த உடைந்த தேங்காயில் தீமையை தேடுகிறோம். உண்மையில் இது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை அல்ல, உளவியல் பிரதிபலிப்பு. கடவுள் ஒருபோதும் கோபமடைவதற்காக நம்மை சோதிக்கவில்லை. ஆனால் நாம் மனதில் அசுத்தமாக, குழப்பத்துடன் அல்லது சமர்ப்பணமின்றி செல்கிறோம் என்றால் நமக்குள் உள்ள அமைதியை குறைக்கும் சின்னம் போல உணர முடியும். தேங்காயின் சரியாக உடையாமை என்பது நாம் உடைக்கும் இடத்தின் ஆழ்மையான அதிர்வுகள் மற்றும் நம் மனதின் நிலையோடு ஒத்திசைவில்லாமல் இருப்பதை காட்டிக்கூடும். அதுவே தவறாக உடைந்ததாக தோன்றினாலும் அதை காணும் தருணத்தில் ஏற்பட்ட மன சுழற்சி மட்டுமே அதில் தீமையை நாம் படைக்கும் காரணம். உண்மையில் அதனால் நேரடியாக எந்தவிதமான தீமையும் ஏற்படாது என்பது உணர வேண்டியது உண்மை. மீண்டும் மனதுடன், நம்பிக்கையுடன், குற்ற உணர்வின்றி ஒரு சுத்த எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்து தேங்காய் உடைத்தால் அதன் அர்ப்பணிப்பு உண்மையாக அமையும். அது உங்கள் நம்பிக்கையையும் உள் உலகையும் தூய்மைப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்பட வேண்டும். ஒரு தேங்காயின் உடைப்பாடில் கடவுளின் கோபத்தை காண வேண்டியதில்லை. அதில் நம்மை நாமே சோதிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அதனை நம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு படிப்படியாக பார்க்கையில் பயத்தை விட வெளிச்சம் அதிகம் ஏற்படும். ஒரு தேங்காயின் தோல், நார், கருப்பு உள்பாகம், வெண்மையான கரு இவையெல்லாம் நன்மையை பிரதிபலிக்கின்றன. வெளி தோல் நம் உடலை குறிக்கும். உள்ளே இருக்கும் வெண்மை நம் மனதை, ஆன்மாவை குறிக்கிறது. அதை உடைக்கும் தருணத்தில் நாம் நம்மையே முழுமையாக இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றோம். இதுதான் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் திருத்தும் சடங்காக தேங்காய் காணப்படுவது. இதை அப்படியே உடைத்தால்தான் வேண்டுதல் நிறைவேறும் என்ற புரிதல் தவறு. உண்மையில் பக்தியோடு, உண்மை மனதோடு தந்தால் அது ஏற்கப்படும். கோவிலில் தேங்காயை ஒரு சத்தத்துடன் உடைப்பதன் பின்னணியில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. நான் என்ற எண்ணத்தை உடைக்கும் செயல் அது. அந்த பளிச்சென்ற உடைபாடு நம்முள் உள்ள ஆணவம், அவமதிப்பு, கோபம் ஆகியவற்றை உடைக்க வேண்டும் என்பதற்கான சின்னம். அதனால்தான் சிலரால் தேங்காயை உடைக்கும் போது உள்ளே நடுக்கம் ஏற்படுகிறது. அது தவறு கிடையாது. மனதின் குழப்பங்களை வெளியேற்றும் ஒரு வாய்ப்பாகவே இதை பார்க்க வேண்டும். இறைவன் நம் மனதையே பார்க்கிறான், பளிச்சென்று உடையும் பழத்தை அல்ல.